நிறைஞ்ச கூட்டு குடும்பத்துல ராமையாவோட வீடு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. எல்லாரும் உக்காந்துகிட்டு சௌமியா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சௌமியா வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா. இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற இந்த வீட்டு பொண்ணு இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு போய் வாக்குப்பட போறான்னா என்னால நம்ப முடியல மாமா. எனக்கும் அப்படிதான் இருக்கு பெரிய மருமகளே. நேத்து வரைக்கும் இந்த வீட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ண போறோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொண்ணு நம்மள விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான்னு கஷ்டம். அப்படி சொல்லி கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தா. மகளான சௌமியா கூட அழுந்துகிட்டு இருந்தா. அத பார்த்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. எல்லாரோட முகத்திலயும் நம்ம வீட்டு பொண்ணு நம்மள விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொட்ட பசங்களோட வாழ்க்கை அப்படிதானே சீதா. நீ கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த. இப்போ இந்த வீட்டுக்கு உனக்கு மருமகளா அஞ்சலி ஸ்ரீவள்ளி 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பொண்ணை இன்னொரு வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கணும். என்ன சொல்றீங்க மருமகளே? இப்படி ராமையா சொன்ன உடனே மருமகளான அஞ்சலி ஸ்ரீவள்ளி சரின்னு சொன்னாங்க. ஆமா மாமா, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம்னா சாதாரணமா நடக்குமா? ஆமா மாமா, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் சாதாரணமா நடக்க கூடாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒத்துமையா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணாங்கன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாய் மேல கை வைக்கிற மாதிரி பண்ணணும். இது எல்லாமே உங்க 2 பேரு கையில தாமா இருக்கு. இந்த வீட்டு பொண்ணோட கல்யாணத்தை ஆடம்பரமா சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பார்த்து கை தட்டுற மாதிரி செய்யணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க யார கூப்பிடணும், எப்ப கூப்பிடணும், எத்தனை பேருக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டுமே போதும். நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா வீட்டுக்கே கத்திரி போடுறால அந்த சுகுணா, அவளை மட்டும் கூப்பிடாதீங்க. அப்படி சொன்ன உடனே ராமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமா அப்பா, நம்மளுக்கு அத்தை அப்படின்னு எங்க மேலேயே ஆடம்பரம் பண்ணுவாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்ட சொல்லுவாங்க. எங்க எந்த பொருள் பார்த்தாலும் எப்ப எடுத்துட்டு போலான்னு எடுத்து பைக்குள்ள வச்சுக்குவாங்க. அப்படி சொன்ன உடனே சின்ன புள்ள விவேக், ஐயோ அவங்களா? அப்பா, அவங்க மட்டும் வர்றதே வேண்டாப்பா. அவங்களுக்கு என்ன குடுக்கணுமோ அத கொண்டு போய் குடுத்துருங்க. அவங்க மட்டும் இந்த வீட்டு பக்கம் வர்றதே வேண்டாம். வந்து எல்லாருக்கு நடுவுல ஏதேதோ சொல்லி கலக்க மூட்டி வச்சிருவாங்க. அப்படி சொன்ன உடனே அத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த கேரக்டர் நம்ம முன்னாடி வரவே இல்லைன்னு 2 மருமகங்களும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துல ஃபிட்டிங் ராணியான சுகுணா ஆட்டோல இருந்து இறங்குனா. ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா கொடுத்தா. ஆட்டோக்காரன் அந்த 50 ரூபாவை பார்த்து, என்னம்மா 100 ரூபான்னு சொல்லி ஆட்டோல ஏறுன, இப்போ 50 ரூபா கொடுத்தா என்ன கதை? இந்த 50 ரூபா கூட வேண்டானா சொல்றப்பா. அப்படி சொல்லி ஆட்டோ டிரைவர் கையில இருக்கிற 50 ரூபாவை புடுங்கிட்டா. அத பார்த்த ஆட்டோக்காரனுக்கு கோவம் வந்து, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில இருந்து காசு புடுங்குற? 100 ரூபா குடுக்கறேன்னு தானே சொல்லி கூட்டி வந்த. இப்ப இங்க வந்து பார்த்தா 100 ரூபா கொடுக்காம 50 ரூபா குடுக்கற? குடுக்க மாட்டேன்னா மாட்டேன்டா. ஜாஸ்தி பேசுனா வயசான பொம்பளைன்னு கூட பார்க்காம என்கிட்டயே தராதரம் பார்க்காம நடந்துகிட்டேன்னு சொல்லி உன் மேல எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊரை கூட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஆட்டோ கூட ஓட்ட முடியாது. அப்படி சொன்ன உடனே ஆட்டோ டிரைவர் பயந்துகிட்டு சுகுணாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அத பார்த்த சுகுணா சிரிச்சுக்கிட்டே, சுகுணாவா கொக்கா கேங்கிட்ட வச்சுக்கிட்டா நான் சும்மா இருப்பேனா? இப்படி சிரிச்சுக்கிட்டே வாசப்படியில வந்து கதவை ஜோரா தட்டுனா. அந்த சத்தத்தை கேட்டு வீட்ல இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ராமையாவுக்கு புரிஞ்சு போச்சு, சீதா சுகுணா வந்திருக்கா. அப்படி சொல்லி போய் கதவை திறந்தாரு. முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சுகுணா நின்னு இருந்தா. எல்லாருமே கவலைப்பட்டு பார்த்தாங்க. ராமையா சுகுணாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. சீதம்மா பயந்துகிட்டே தனக்குள்ளத்தானே, கூப்பிடாம வந்திருக்கா மானங்கெட்டவ, இவளுது சரியான பொம்பளை ஜென்மமா? இந்த குடும்பத்துல வந்து என்ன கலகம் உண்டாக்க போறாளோ என்னவோ. கூட்டு குடும்பத்தை வந்து உடைச்சு போட்டுருவா. கடவுளே, என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ வாய கொஞ்சம் மூடி வைங்கப்பா. அப்படி வேண்டிக்கிட்டா. என்ன அண்ணி, என்ன பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கீங்களா?
இல்ல சுகுணா, கூப்பிடாமையே வந்திருக்கியே, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, இப்போ நம்ம கூப்பிடாம வந்த இந்த சுகுணா சித்தி பத்தி பேசுறது இல்ல, நம்ம வீட்டு பொண்ணோட மெஹந்தி ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசணும். என்னது மெஹந்தி ஃபங்க்ஷனா? மெஹந்தி இல்ல கிஹந்தி இல்ல, அந்த காலத்துல எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அப்படியே பண்ணிரு அண்ணன். மாமா, சௌமியாவோட கல்யாணம் புதுசா ட்ரெண்டிங்கா ட்ரெடிஷனலா தான் நடக்கணும். இங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, போட்டோ ஷூட்டிங் இருக்கு. இப்படிதான் நம்ம சௌமியா கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும் மாமா. ஆமா மாமா, ஸ்ரீவள்ளி சொன்ன மாதிரி தான் செய்யணும். ஆமாங்க, சின்ன மருமக சொன்னது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பா, ஆமாம்பா, தங்கச்சி கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணலாம்ப்பா. ஆமாம்பா. இப்படி எல்லாரும் சொன்ன உடனே ராமையா ஒத்துக்கிட்டாரு. அத பார்த்த சுகுணா தாங்க முடியாம ஸ்ரீவள்ளிய பார்த்து மனசுக்குள்ள இப்படி சொன்னா, பண்ணலாம் பண்ணலாம், என்ன பண்றேன் பாரு, ஒத்துமையா இருக்கீங்களா, உடைச்சு போட தானே நான் வந்திருக்கேன். அப்படி சொல்லி எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போனா. அதுக்கப்புறம் சமையலறைக்குள்ள வந்தா. சமையலறைக்குள்ள அஞ்சலி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அஞ்சலியோட அத்தை சுகுணா பின்னாடியே என்ன பேசுறான்னு காது கொடுத்து கேட்க வந்தா. அஞ்சலி, உன்னை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. என்ன சித்தி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? என்ன விஷயம் சொல்லுங்க. நீ வீட்டு வேலைக்காரி மாதிரி இங்கே சமைச்சுக்கிட்டு இருந்தா, அங்க அஞ்சலி எல்லாரு கூடயும் உக்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. தங்கச்சி வீட்டுக்கு வந்த சின்ன மருமக, அது மட்டும் அல்லாம அவ சின்ன பொண்ணு சித்தி. ஸ்ரீவள்ளி சௌமியாவோட மெஹந்தி ஃபங்க்ஷனை பத்தி தான் எல்லாருக்கிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அது இல்லம்மா, நான் சொல்றத கேளு. பெரியவ சின்னவன்னு இருந்தாலும் நீ வேலைக்காரி மாதிரி சமையலறைக்குள்ள உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்க. அங்க உன் மாமியாரும் அந்த ஸ்ரீவள்ளியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ஆமா சித்தி, நான் மட்டும் எதுக்காக ஒண்டியா வேலை செய்யணும்? இப்பவே போய் ஸ்ரீவள்ளி எங்க அத்தைய இங்க வேலை செய்யறதுக்காக நான் கூட்டிட்டு வரேன். இப்படி அஞ்சலி கோவமா ஹாலுக்கு வந்தா. கிச்சன்ல சுகுணா கேரட் சாப்பிட்டுக்கிட்டே, ஏங்கட்டியே வச்சுக்கிறீங்களா? நல்லா தீக்குச்சிய பத்த வச்சு போட்டிருக்கேன், நெருப்பு பகபகான்னு பிடிக்க போகுது. அப்படி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. எல்லாருமே சந்தோஷமா மெஹந்தி ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத பிடிக்கல சுகுணாவுக்கு. இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் சின்னவ இருக்கால, அவ எப்ப தனியா கடிக்கிறான்னு பார்த்து அப்ப சொல்றேன் அப்படின்னு யோசிச்சா. இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டு பொண்ணோட மஞ்சள் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சாங்க. அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சுகுணாவை சாப்பிட கூப்பிட ஸ்ரீவள்ளி ரூமுக்கு வந்தா. இங்க பாருமா ஸ்ரீவள்ளி, இந்த வீட்ல உனக்கு நடக்கிற அநியாயத்தை என்னால பார்க்க முடியல. என்ன சொல்றீங்க சித்தி, எனக்கு அநியாயம் நடக்குதா? அந்த பெரிய மருமக அஞ்சலிக்கு ரொம்ப காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுத்தாங்க உங்க அத்தை. ஆனா உனக்கு ரொம்ப சீப்பா இருக்கிற புடவையை எடுத்து கொடுத்திருக்காங்க. இது உன்னை கேவலமா நடத்துறது தானே? ஓ அதுவா? அக்கா இந்த வீட்டோட பெரிய மருமக. அத்தைக்கு அப்புறம் அந்த இடத்த நிறைக்க போறவங்க அவங்க. அக்கா சந்தோஷமா இருந்தா எனக்கு கூட சந்தோஷம் தானே சித்தி. ஆனாலும் கட்டுற புடவை தான் முக்கியம், அதோட விலை முக்கியம் இல்லைல்ல சித்தி. நான் தான் எனக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கிட்டேன். அப்படி சொன்ன உடனே சுகுணா என்ன பேசணும்னு தெரியாம தனக்குள்ள தானே, என்னோட பருப்பு வேகவே இல்ல அப்படின்னு யோசிச்சா. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஸ்ரீவள்ளி சௌமியா கூட இருந்து போட்டோ ஷூட்டிங்க பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல துணி துவச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி கிட்ட சுகுணா வந்தா. இல்லாத பொல்லாத கதைய சொன்னா. ஆனா அஞ்சலி கேட்டு கேட்காம அவளுக்கு பதில் சொல்லி அனுப்புனா. அவளோட பருப்பு அங்கேயும் வேகலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தா. மறுநாள் சௌமியாவோட கல்யாணம். சௌமியா கல்யாணத்துல எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சுகுணா 2 மருமகங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கதையா வத்தி வச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி ஸ்ரீவள்ளி சுகுணாவோட பேச்சு கேட்காம அவளுக்கே திருப்பி சொல்லி அமிச்சாங்க. வீட்டுக்கு வெளியே அலங்காரம் பண்ணி வந்த சொந்தக்காரங்க நடுவுல வீட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை ஆடம்பரமா செஞ்சு முடிச்சாங்க. வந்தவங்க மருமகங்களோட ஒத்துமைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அஞ்சலி ஸ்ரீவள்ளி முன்னாடி நின்னு சௌமியாவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சு அவளோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. நம்ம பொண்ணு அவளோட வீட்டுக்கு வாழ போயிருக்கான்னு சந்தோஷப்படு சீதா. அது மட்டுமே இல்லாம அந்த கடவுள் நம்மளுக்கு நம்ம பொண்ணுங்க மாதிரி 2 மருமகங்களை கொடுத்திருக்காங்க. இப்படி சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுகுணா வந்தா.
ஆமா அண்ணி, அண்ணன் சொன்னது 100க்கு 100 உண்மை. அஞ்சலி ஸ்ரீவள்ளி இந்த வீட்டுக்கு வந்த மகங்க மாதிரி உங்களை 2 பேரும் சந்தோஷமா அந்யோன்யமா இருந்து பாத்துக்கிறாங்க. இந்த ராமையா இந்த குடும்பத்தை காப்பாத்துவாரு. இந்த வீட்ல நான் என்னதான் கலக்கம் மூட்டினாலும் யாருமே என் பேச்ச கேக்கல. எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க. ஆமான் சுகுணா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னா அது அந்த வீட்டு மருமகங்க கையில தான் இருக்கு. நாங்க என்ன புண்ணியம் பண்ணுமோ என்னமோ, இந்த ஜென்மத்துல எங்களுக்கு இவ்வளவு நல்ல மருமகங்களை கொடுத்திருக்காங்க அந்த கடவுள். இப்படி மருமகங்களோட பெருமைய பேசினாங்க சீதம்மா. இங்க என்னோட பருப்பு வேகலன்னு தெரிஞ்சு போச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன். இல்ல சித்தி, இங்கிருந்து எங்கேயுமே போக முடியாது. நீங்க கூட யாருக்குமே குத்தி குடுக்காத மாதிரி மாறணும். அப்படின்னா எங்க கூடயே நீங்களும் இங்கே இருந்து மாறணும். இப்படி சுகுணாவ மாத்துறதுல ராமையாவோட 2 மருமகங்களும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அத செஞ்சு காட்டினாங்க. வெண்ணிலா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவ துணி தைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் அவளை பார்க்க ஸ்வாத்தின்னு ஒரு பொண்ணு வந்தா. என்ன ஸ்வாதி, எப்படி இருக்க? இப்போ என்கிட்ட துணியெல்லாம் தைக்கிறதுக்கு வர்றதே இல்ல, என்ன விஷயம்? என்ன விட்டுட்டு புது டைலர்கிட்ட துணியை தைக்க வைக்கிறியா? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. உங்களை விட இந்த ஊர்ல யாராவது துணி தைக்கிறாங்களா சொல்லுங்க. அப்படியா, அது உண்மையா? அப்படின்னு சொல்லி அவளோட பெருமைய பத்தி நினைச்சு அவளே சிரிச்சா. சரி, இப்ப என்ன ஸ்வாதி, துணி ஏதாவது தைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஒரு வாட்டி உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது, சும்மா என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? எல்லாமே உன்னை பார்த்தாவே தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு ஸ்வாதி அப்படின்னு கேட்டப்போ ஸ்வாதிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ வெண்ணிலா அவளை பார்த்து, என்ன ஸ்வாதி, என்ன சொல்ல வந்த? அக்கா, அது எனக்கும் உங்களை மாதிரியே துணி தைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அத உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எனக்கும் துணி தைக்க சொல்லி தரீங்களாக்கா? என்னடி, என்கிட்டயே துணி தைக்க கத்துக்கிட்டு எனக்கே போட்டியா வரலான்னு பாக்குறியா? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட துணிய கத்துக்கிட்ட உடனே உங்களை விட நான் நல்லா தைச்சிடுவேனா சொல்லுங்க. அக்கா, எனக்கும் துணி தைக்க சொல்லி கொடுக்குறீங்களா? இப்படி ஸ்வாதி வெண்ணிலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. வெண்ணிலாவுக்கு எதுவுமே சொல்ல முடியாம சரின்னு ஒத்துக்கிட்டா. ஸ்வாதி, நீ இவ்ளோ கேக்குறதுனால உனக்கு துணி தைக்க சொல்லி கொடுக்கறேன். ஆனா உங்ககிட்ட மிஷின் இல்லையே. அக்கா, நான் மிஷின் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு எடுத்து வெண்ணிலா கிட்ட காட்டினா. அந்த காசை பார்த்த வெண்ணிலா, ஐயோ பரவாயில்லையே, எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. ஆனா இந்த காசுல மிஷின் வராது. சரி, நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறேன். நீ மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் நிதானமா கொடுத்தா போதும். சரி அக்கா, இந்த உதவிய எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஸ்வாதி. மறுநாள் அவங்க 2 பேரும் பஜாருக்கு போய் துணி தைக்கிறதுக்காக ஒரு நல்ல மிஷினை பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி ஸ்வாதி அந்த மிஷின்ல உக்காந்து துணி தைக்க கத்துக்கிட்டா. வெண்ணிலா கூட ஸ்வாதி கிட்ட காசு வாங்காமையே விதவிதமான துணிய தைக்கிறதுக்கு ஸ்வாதிக்கு சொல்லி கொடுத்தா. ஒரு நாள் வெண்ணிலா இல்லாத சமயம் பார்த்து ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு பொம்பளை வெண்ணிலாவை பார்க்க வந்தாங்க. வெண்ணிலா இல்லையாமா? அக்கா வெளியே போயிருக்காங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு Dress தைக்கணும், எவ்வளவு காசு வாங்குவீங்க? இங்க ஒரு Dress தைக்கிறதுக்கு அதிகமா காசு வாங்குறாங்க. ஒரு வேலை செய்யுங்க, இதே பக்கத்து தெருவுல ஒரு வீடு இருக்கு, அங்க குடுத்துட்டு போங்க. நான் கூட துணி தைக்கிறேன், ரொம்ப குறைவான விலையில தைச்சு கொடுக்கறேன். இப்படி ஸ்னேகா கிட்ட ஏதேதோ சொன்னா. அந்த பேச்ச கேட்ட ஸ்னேகா, அப்போ துணி எடுத்துக்கிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இப்படி கடைக்கு வந்த எல்லா ஜனங்களை அங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தா ஸ்வாதி. அக்கா, நான் இந்த மிஷினை என்னோட வீட்டுக்கு கொண்டு போறேன். மிஷின் எப்பவுமே இங்கே இருக்கிறதுனால என்னோட அப்பா என்ன திட்டுறாங்க. நான் கொண்டு போறேன்க்கா. ஓஹோ அப்படியா? இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி, எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உக்காந்தா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு திட்டுவாங்க. ஏதாவது வேலை செஞ்சா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சா. இப்படி ஸ்வாதி வெண்ணிலாவோட எல்லா கஸ்டமரை அவ பக்கம் இழுத்துக்கிட்டு துணியெல்லாம் அவளே தைச்சுக்கிட்டு இருந்தா.
அட, நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், யாருமே என்கிட்ட துணி தைக்க வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாராவது புதுசா டைலர் துணி தைக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுவாதி வீட்டு முன்னாடி நிறைய ஆளுங்க நிக்கிறத அவ பார்த்தா. அதுல எப்பவுமே அவகிட்ட மட்டுமே வர கஸ்டமருங்க அந்த வீட்டாண்ட நின்னுகிட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனே அவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த சுவாதி என்ன எப்படி ஏமாத்திட்டா? அக்கா அக்கான்னு என்கிட்டயே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு என்கிட்டயே டைலரிங்க படிச்சுக்கிட்டு என்னோட கஸ்டமரை அவ இழுத்துக்கிட்டா. அப்படி யோசிச்சுக்கிட்டு சுவாதி கிட்ட போனா. அக்கா வாங்கக்கா வாங்க. இப்படி சுவாதி வெண்ணிலா மேல பொய்யான அன்ப காட்டுனா. இந்த மாதிரி பொய்யான பாசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட வாங்கின காசை குடுறி. காசா? என்ன காசுக்கா? அதுதாண்டி, நீ மிஷின் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன்ல. ஓ அதான், நான் உங்ககிட்ட துணி தைக்க வரும்போது என்கிட்ட நீங்க கொஞ்சம் துணிய கொடுத்து தைக்க வச்சீங்கல்ல, அதுக்கு எந்த காசுமே கொடுக்கல, அந்த காசுக்கு இந்த காசு சரியா போச்சுக்கா அப்படின்னு சுவாதி சொன்னா. என்னடி உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? நான் உனக்கு ஃப்ரீயா தானே துணி தைக்க கொடுத்தேன். சரி, பாம்புக்கு நானே பால் ஊட்டி வளர்த்திருக்கேன் அப்படி சொல்லி வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போனா. இந்த சுவாதி என்னோட வியாபாரத்தையே நாசம் பண்ணிட்டா. சரி போனா போட்டோம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சா வெண்ணிலா. அதுக்கப்புறம் பட்டணத்துல இருக்கிற தன்னோட அக்கா வீட்டுக்கு போனா வெண்ணிலா. அக்கா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்படி உக்காந்துகிட்டு எல்லா விஷயத்த பத்தி பேசினாங்க. பேச்சோட பேச்சா சுவாதி அவளுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி கூட சொன்னா. உனக்கே துரோகம் செஞ்சிட்டா அப்படின்னா அவ உன்னை விட புத்திசாலியா இருக்கணும். ஆனா நீ அங்கேயே உடைஞ்சு போக மாட்டல, மறுபடியும் என்ன வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சிருக்க? இப்பத்துக்கு ஒண்ணு இல்லக்கா, என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். சரிடி, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போலாம், இப்ப நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு. வெண்ணிலா அவளோட அக்கா சொன்ன மாதிரி அன்னைக்கு இடி ஓய்வெடுத்தா. மறுநாள் காலையில அவளோட அக்காவை கூட்டிக்கிட்டு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனா. அங்க ரொம்ப புதுசு புதுசா நிறைய புடவைங்களை பார்த்தா. அத பார்த்து ரொம்பவே அதிசயப்பட்டா வெண்ணிலா. அக்கா, எவ்வளோ புடவை இருக்கு இங்க, இவ்ளோ புடவைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமாண்டி, இது சிட்டிலேயே இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால். இங்க கிடைக்காத புடவையே இல்ல, உனக்கு என்ன புடவை வேணும்னு நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலா ஷாப்குள்ள போய் அவளுக்கு தேவையான ஒரு புடவைய எடுத்துக்கிட்டா. அவளோட அக்கா நிறைய புடவைங்களை என்ன வெண்ணிலா ஒரே ஒரு புடவைய எடுத்திருக்க? அக்கா, இவ்ளோ பெரிய ஷாப்பிங் மால்ல புடவைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் காசுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். நீ சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா இது ஆடி மாசம் இல்லையா? ஆடி மாசத்துல இந்த ஷாப்ல கிலோ கணக்குல தான் புடவைய விப்பாங்க. இப்படி கேஜில குடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு ஒரு புடவையோட விலை ரொம்ப குறைவா கிடைக்கும். இப்படி வாணி சொன்னவளனே வெண்ணிலாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அக்கா, எனக்கு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன். அப்போ எனக்கு நிறைய புடவைங்க தேவை இருக்கு. இப்படி வெண்ணிலா தன்னோட கையில இருக்கிற காசை மட்டும் இல்லாம தன்னோட அக்கா கையில கூட காசை வாங்கி 100 கிலோ புடவைய வாங்கினா. எல்லா புடவைங்கள பார்த்த வாணி, என்னடி இவ்ளோ புடவை வாங்கியிருக்க? இவ்ளோ புடவைய 2 ஊரு ஜனங்களுக்கு விக்கலாம் தெரியுமா? அதுக்காகத்தான் வாங்கியிருக்கேன் அக்கா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அக்கா, நீ தானே கேட்ட மறுபடியும் என்ன வேலை செய்ய போறேன்னு, அதனாலதான் நான் இங்கிருந்து இவ்ளோ புடவைய வாங்கிட்டு போய் என்னோட ஊர்ல ஒரு ஷாப்ல வச்சு விக்க போறேன்க்கா அப்படி சொல்லி அந்த புடவையெல்லாம் ஊருக்கு கொண்டு போய் ஒரு பெரிய புடவை கடைய போட்டா. வெண்ணிலா அவ வாங்கிட்டு வந்த புடவைய வெளியே டிஸ்பிளே போட்டு எல்லாருக்கும் விக்க பார்த்தா. ஆனா யாரும் கூட அவகிட்ட புடவை வாங்க வரவே இல்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் புடவைய வீடு வீடா போய் விக்க ஆரம்பிச்சா. அக்கா, நான் இந்த புடவைங்களை பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்க இதுக்கு 5000 ரூபாய், என்கிட்ட நீங்க வாங்கினா இதுக்கு 3000 ரூபாய். அது மட்டும் இல்லாம பிளவுஸ கூட நானே சொந்தமா என்னோட செலவுல தைச்சு தரேன். இப்படி வெண்ணிலா ஜனங்களுக்கு நிறைய ஆஃபரை கொடுத்தா. இப்படி ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட புடவை வாங்க முன்னாடி வந்தாங்க. இப்படி அவகிட்டயே எல்லா ஜனங்க புடவைய வாங்கிக்கிட்டு அவகிட்டயே துணிய தைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெண்ணிலாவோட இந்த பிளான்னால துணி தைக்க யாருமே சுவாதி கிட்ட போகல.